ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் வந்துட்டு ரவுண்ட் 2 வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? அது போக இல்லாமல் அவங்க சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெளியிட்டாங்க. சரிங்களா? அது எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் வெப்சைட் எம்சிசி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூஜி மெடிக்கலில் ஓகேங்களா, அதில் அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஃபார் சீட் மேட்ரிக்ஸ் சென்ட் பை த என்எம்சி ஃபார் ரவுண்ட் 2 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2025 இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3rd செப்டம்பர் 2025 வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் அவங்க என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரவுண்ட் 2க்கு வந்துட்டு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதோட லிஸ்ட் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜஸ் வந்து அதிகமான எண்ணிக்கையில் ரெக்வஸ்ட் பண்ணாத அப்ரூவ் இல்லாத சீட்ஸ் வந்து இன்கேஸ் காலேஜ் வந்து எம்சிசிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து அவங்க வந்து சோலோவாக வந்து மீன்ஸ் அவங்க இதில் செல்ஃபாக வந்துட்டு காலேஜ் சீட் ஃபில் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து அப்ரூவ் ஆகாத சீட்டு. ஓகேங்களா? இது வந்து லீகலாக ஏதாவது ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸில் இப்போ ப்ரியராக அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ண காலேஜ்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அது பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் நியூ காலேஜ் ஒன்று 100 சீட் ரெக்வஸ்ட்டோடு அமைச்சிருக்காங்க. பட் 50 சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மினிமம் 50 சீட் யாரெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட் ரெக்வஸ்ட் பண்ண 100க்கு மேற்பட்ட சீட் ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்துட்டு வந்து இதர் அந்த அவங்க கேட்ட ரெக்வஸ்டேஷனோட கம்மியாக தான் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், டெல்லி, குஜராத், ஹரியானா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேகாலயா, ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? இதில் எல்லாம் வந்து நியூ காலேஜ் 18 காலேஜ் வந்து நியூ காலேஜ் வந்து அப்ரூவல் ஆகிருக்கு. ஓகேங்களா? டோட்டலாக 1200 சீட்ஸ் வந்து அப்ரூவல் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரப்போசல் ஃபார் இன்க்ரீஸ் சீட் இன் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் வந்து சீட் ஆல்ரெடி இருக்கிறது வந்து இன்க்ரீஸ் எவ்வளோ ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நார்மலாகவே வந்து அவங்க ஆல்ரெடி 120 சீட்ஸ் எக்ஸிஸ்டிங் இருக்குது, ஒரு 50 சீட் ரெக்வஸ்டேஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் 30 சீட்ஸ் தான் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் வந்து மினிமம் 50 அந்த ரேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து கம்மியாக இப்போ 20 சீட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் சீட் இன்க்ரீஸ் வந்து அப்ரூவல் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா, அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? டோட்டலாக வந்து 23 காலேஜஸ் வந்துட்டு அவங்க சீட் ரெக்வஸ்டேஷன் வந்து அடிஷ்னல் சீட் ரெக்வஸ்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு 970 சீட் வந்துட்டு அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சீட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ் டோட்டலாக. ஓகேங்களா? 2170 சீட்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பட் இதுவுமே வந்துட்டு அவங்க 15% சீட்ஸ் தான் நமக்கு வந்து எங்களுக்கு கிடைக்கும் இதில். ஓகேங்களா? பாக்கியெல்லாம் ஸ்டேட் கவுன்சிலிங் போயிடும். சரிங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் ஆஃப் இன்க்ரீஸ் இன் சீட்ஸ் வந்து அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் காலேஜஸ். ஓகேங்களா? டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இது சேம் ஆல்ரெடி இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு அடிஷ்னல் சீட்ஸ் வந்து ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு காலேஜுக்கு வந்து 150 சீட்ஸ்க்கு ஆல்ரெடி இருக்குது, 50 சீட் ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 50 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதாவது இதெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டிஸு எந்தெந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா, தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அதாவது ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 ப்ரைவேட் ரெக்வஸ்டேஷன் கேட்டிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி 150 சீட்ஸ் வந்து இருக்குது அவங்கள்ட்ட. ஈச் அதில் 100 சீட் வந்து ஈச் ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இங்கே 50 சீட்ஸ் தான் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து 50 MBBS சீட்ஸ் வந்து அதாவது 150 MBBS சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈச் 3 யூனிவர்சிட்டிஸ் ரெக்வஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஈச் 50
150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஓவராலாகவே வந்துட்டு 550 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியாவில் வந்துட்டு டோட்டலாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்காக. ஓகேங்களா, இதுதான் டோட்டல் அதாவது சீட்ஸ் இன்க்ரீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ரூவல் சீட்ஸ், அடிஷனல் சீட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம செகண்ட் ரவுண்டு வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா, வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஒன்அகாடமி யூடியூப் சேனல்ஸில் போடுற வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.